ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லையா, எல்லாம் எடுத்து விளக்குறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். அதுவும் நான் 3-4 நாளாக விளக்கு வைக்கல, தம்பி தான் வைக்கிறான். இங்கே பாருங்கள், விளக்கெல்லாம் எடுத்து விளக்கி வச்சுட்டு இன்னும் ரொட்டீன் வேலை, வீடெல்லாம் துடைக்கணும், க்ளீன் பண்ணணும், எல்லாம் ரொட்டீனாக செய்யணும். நீங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களா, செய்ய போகிறீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டைம் இது போர் அடிக்கிற மாதிரி இருந்தாலும், போர் அடிக்கிற மாதிரி இருக்குதா உங்களுக்கு? எனக்கு ஒரு டைம் அப்படி தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, செஞ்சு தானே ஆகணும். உங்களுக்கு அந்த மாதிரி போர் அடிக்கிற மாதிரி, ரொம்ப சலிப்பாக அப்படி உங்களுக்கு தோணி இருக்குதான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், கிச்சன் டாப்பெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, கேஸ் எல்லாம் கழுவியாச்சு, இந்த ஸ்லாபெல்லாம் தொடச்சிட்டு அப்படி ஈரத்துணி வச்சு எல்லாம் தொடச்சிட்டேன். பாருங்கள், இந்த கிச்சன் டாப்பில் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டாலே பெரிய ரிலீஃப் ஆன மாதிரி இருக்கும். பாருங்கள், இந்த கபோர்டெல்லாம் தொடச்சிட்டேன், ஈரத்துணி வச்சு எல்லாம் தொடச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு கொஞ்சம் அப்பப்போ பார்க்கும்போது கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இந்த கைப்பிடியெல்லாம் நம்ம அப்பப்போ திறக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அழுக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக அப்பப்போ தொடச்சி வச்சுக்கணும். பாருங்கள், சாமி பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்த விட எனக்கு இந்த கஷ்டமான வேலையை தெரியுங்களா, அந்த சாமி பாத்திரம் வளர்க்குறது தான். என் கை பார்த்திங்களா எப்படியே இருக்குன்னு. இது ஒன்று தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் யூடியூப்பில் சொல்கிற டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் தான். ஆனால் அது எனக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேங்குது. அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு வேலை முடிஞ்சிச்சு, இந்த 2 வேலை முடிஞ்சால் பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி. இப்போ 4 மணிக்கு எழுந்து எல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் தொடச்சிட்டோம்னாக்கா இன்னொரு வேலை முடிஞ்சிடும். பாருங்கள், சாமி செல்ஃபெல்லாம் கூட க்ளீன் பண்ணிட்டேன். பாருங்கள், அதெல்லாம் கபோர்டெல்லாம் தொடச்சிட்டேன். அப்புறம் இந்த வராண்டாலெலாம் சாயந்தரம் பெருக்கி துடைக்கணும். எப்படியோ 4 மணிக்கோ ஆரம்பிச்சேன்னா ஒரு 6 மணி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு என்னோடய வேலை முடியறதுக்கு. நீங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி ஈவினிங் ஒரு வீடியோ போடுறேன், ஓகேவா? பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், எல்லாம் தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் எல்லாம் பெருக்கி, வெளியே வராண்டாலாம் பெருக்கிட்டு, சந்தெல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. பாருங்கள், எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். ஒருத்தரே செய்யணும் இந்த வேலையெல்லாம், நம்மளுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை, அதனால நம்மளே ஒருத்தரே செய்யணும். பாருங்கள்லாம் வெளியெல்லாம் கழுவி பெருக்கி தொடச்சி விட்டாச்சு. தொடச்சதுக்கப்புறமா மழை வந்துடுச்சு, கொஞ்சம் நேரம் வந்துச்சு. எங்கள் வீட்டாண்ட இப்போ மழை ஒரு 10 நிமிஷம் பெஞ்சிருக்கும், நல்லாவே பெஞ்சிருச்சு. சந்தெல்லாமும் கழுவி விட்டாச்சு. சரி, தொடச்சி விட்டதுக்கப்புறம் தான் வந்துச்சு, பரவாயில்ல, ஏதோ நம்ம வேலை முடிஞ்சு, அது வரைக்கும் சந்தோஷம். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? எல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா? டீ எல்லாம் சாப்பிட்டுட்டிங்களா? நான் இன்னும் டீ குடிக்கல, பால் இல்லை. தம்பிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பால் வாங்கிட்டு வந்தான்னா டீ வச்சு குடிச்சிடணும். நான் 4:30 மணிக்கே நான் குடிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். குடிக்கலன்னா தலைவலி வந்துடும். இப்போ 5:30 மணி ஆக போது, இன்னும் பால் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களாம் டீ குடிச்சிட்டிங்களா, வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என் சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை, நாளைக்கு பூஜை போடும்போது நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன், ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.